ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார். ஏ வந்து 12 டேஸில் வந்து ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா பி என்பவர் ஏவை காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர். அப்போ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாரு. ஏவை விட பி வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்தா பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எஃபிஷியன்சி வந்துட்டால் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இது ஒர்க்கு, ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா வச்சும் போடலாம். இல்லைன்னா நார்மலாக ஜென்ரலாக பாருங்களேன், இப்போது ஏவும் பியும் எஃபிஷியன்சி பார்க்கும்போது ஏ 100% வேலை பார்த்து 100 வேலை பார்த்துச்சுன்னா பி வந்து 160 வேலை பார்க்கும், ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம பர்சன்டேஜில் எழுதும்போது என்ன ஒரு 160 டிவைடட் பை 100. பி பார்த்தது வந்து 160 வேலை, ஏ பார்த்தது வந்து 100 வேலை, ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து 12 டேஸில் வேலை பார்க்குது ஒரு வேலையை. அப்போ 1 டேயில் எவ்வளோ வேலை பார்க்கும்? 1/12 ஒர்க்கு பார்க்கும். இது எது பிக்கு பார்க்கும்போது எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அதாவது ஏவை விட பி வந்து ரொம்ப சீக்கிரமாக அதிகமாக வேலை பார்க்குதுன்னா கண்டிப்பாக கம்மியான டேஸ்லேயே முடிச்சிடும் தானே அது. அப்போது பியோட எஃபிஷியன்சி வேணும் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வேணும்? அவங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க? 160 டிவைடட் பை 100 எஃபிஷியன்ஸாக வேலை பார்க்குறாங்க 1/12 ஒர்க்கை 1 டேயில், ஓகேவா? சப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை அடித்தோம்னா 8 8 2 16 5 2 10 இங்கே அடிக்கலாம் 4 2 8 6 2 12 2 4 3 2 6. ஸோ அப்போ என்ன வருது? 2 டிவைடட் பை 15 வருது. இது அவங்க பார்த்த எஃபிஷியன்சி ஒர்க்கிலேருந்து நமக்கு டேஸ் வேணும் அப்படின்னா என்னவா மாறணும்? இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும், அதாவது தலைகீழ ரெசிப்ரோக்கல் போடணும். ஸோ 15 டிவைடட் பை 2 15 டிவைடட் பை 2 சிம்பிளிஃபை பண்ணும்போது 7.5 டேஸ் அப்படிங்கிறது கிடைக்கும்.